ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். லாஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் 10 முக்கியமான வேர்ப்ஸ் பார்த்தோம். அந்த வேர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதில் கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த 3 டைமுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு கிவ். கிவ்னா கொடுக்கறது. ஐ கிவ் எ நோட். நான் ஒரு நோட் கொடுக்கிறேன். ஐ கிவ் எ நோட். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், வேர்போட எப்பெல்லாம் எஸ் சேர்ப்போம் அப்படின்னு. அந்த சென்டென்ஸ் வர்றப்போ நான் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸில் நம்ம வேர்போட எஸ் சேர்க்கல பாருங்கள். ஐ கிவ் எ நோட். அந்த எஸ் சேர்க்கறது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ரூல். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எஸ் சேர்க்குற மாதிரி சென்டென்ஸ் வந்தோன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஐ கிவ் எ நோட், நான் ஒரு நோட் கொடுக்குறேன். கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஹீ கேவ் மணி, அவர் பணம் கொடுத்தார். ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னால் எதிர்காலம், இனிமே நடக்க போகுது. இந்த மிடில் இருக்கிறது ஹீ கேவ் மணி அப்படிங்கிறது கடந்த காலம், நடந்து முடிஞ்சிருச்சு, பணம் கொடுத்துட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் வில் கிவ் புக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் இனிமே தான் புக்ஸை கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த இனிமேல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷால். ஸோ இந்த வில், ஷால், இந்த ரெண்டையும் நம்ம எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தையாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த சென்டென்ஸில் இந்த 2 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது இனிமேல் நடக்க போகுது, அந்த ஆக்ஷன் இனிமேல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். மிடில் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன், ஹீ கேவ் மணி. அந்த கேவ் அப்படின்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது கிவோட பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிஞ்சிருச்சு, கடந்த காலம், அதாவது இறந்த காலம். அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஹீ கேவ் மணி, அவர் பணம் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு செயல் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதே மாதிரி இந்த 10 வேர்ப்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். நவ் த செகண்ட் வேர்ட் ஸ்பீக். ஸ்பீக்னா பேசுறது. இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் பாருங்களேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத். இந்த ஸ்பீக்கோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோமா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு முக்கியமான ரூல். அதாவது அந்த வேர்புக்கு முன்னாடி வர்ற சப்ஜெக்ட், முன்னாடி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதாவது ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இந்த ரூலை. அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம், ஒரே ஒரு மாணவன். அப்போவும் என்ன செய்யணும், அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஸ்பீக்ஸ். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மையில் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத், வி ஸ்போக் ட்ரூத், நாங்கள் உண்மை பேசினோம். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். தே வில் ஸ்பீக், அவங்க இனிமே பேசுவாங்க. வில் ஸ்பீக் அப்படின்னா இன்னும் பேசலை, இனிமே பேசுவாங்கன்னு அர்த்தம். ஃப்யூச்சர் டென்ஸ். டெல் அப்படின்னா சொல்கிறது. வி டெல் ஸ்டோரிஸ். இந்த விங்கிறது அர்த்தம் என்ன, நாம், நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர், பன்மை. அதனால் அந்த டெல் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் ஆட் ஆகலை. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வி டெல் ஸ்டோரிஸ், நாங்கள் கதைகள் சொல்கிறோம். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. தே டோல்டு ஸ்டோரிஸ், நாங்கள் கதைகள், அவர்கள் கதைகள் சொன்னார்கள். மை மதர் வில் டெல் எ ஸ்டோரி, என்னோட அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இனிமேல் சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஹீ டாக்ஸ் ஃபாஸ்ட், அவர் வேகமாக பேசுகிறார். ஹீ டாக்ஸ் ஃபாஸ்ட். தே டாக்டு வெல். அந்த டாக்டு அப்படி தான் சொல்லணும், டாக்குடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஈடியை வந்து சைலண்ட்டாக சொல்லணும். தே டாக்டு வெல், அவர்கள் நன்றாக பேசினார். மை ஃபாதர் வில் டாக் டு மீ, என் அப்பா என்னுடன் பேசுவார், இனிமேல் பேசுவார். மை ஃபாதர் வில் டாக் டு மீ. லிசன் அப்படின்னா கவனிக்கிறது, கேட்குறது. ஐ லிசன் டு ஹிம், நான் அவர் சொன்னதை கவனிக்கிறேன். ஐ லிசன் டு ஹிம். வி லிசன்டு டு ஹிம், நாங்கள் அவர் சொல்வதை கேட்டோம். வி லிசன்டு. ஐ வில் லிசன் டு சாங்ஸ், நான் பாடல்களை கேட்பேன். ஐ வில் லிசன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 10 வேர்ப்ஸுக்கும் 3 டென்சஸில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்,
இந்த 3 டென்சஸ்லேயும் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ மேக்னா உருவாக்குறது. ஐ மேக் ஏ கிளே மாடல். நான் ஒரு களிமண் மாதிரியை உருவாக்குகிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி மேட் எ நியூ வே. நாங்கள் ஒரு புது பாதையை உருவாக்கினோம். வி மேட் எ நியூ வே. ஹீ வில் மேக் எ ப்ராப்ளம். அவர் ஒரு சிக்கலை உருவாக்குவார். இனிமேல் அவர் ப்ராப்ளம் உருவாக்குவார். ஹீ வில் மேக் எ ப்ராப்ளம். ஸோ அந்த வில் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடணும். ட்ரிங்க். ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். அவர் தண்ணீர் குடிக்கிறார். ட்ரிங்கோடைய சேட் ஆயிடுச்சா? சிங்குலர் வந்தால் வேர்போடைய சேட் பண்ணுறோம். இது முக்கியமான ரூல், எப்போவுமே மறக்கக்கூடாது. வி ட்ராங்க். ட்ரிங்கோட பாஸ்டன்ஸ் ட்ராங்க். வி ட்ராங்க் ஃப்ரூட் ஜூஸ். நாங்கள் பழச்சாறு குடித்தோம். தே வில் ட்ரிங்க் ஹாட் வாட்டர். அவங்க சுடுதண்ணி இனிமே குடிப்பாங்க. தே வில் ட்ரிங்க் ஹாட் வாட்டர். அடுத்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஹேஸ், ஹேவ் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அனதர் வேர்ட் ப்ரிப்பேர். ஹீ ப்ரிப்பேர்ஸ் எவ்ரிதிங். ஹீ ப்ரிப்பேர்ஸ் எவ்ரிதிங். அவர் அனைத்தையும் தயாரிக்கிறார். வி ப்ரிப்பேர்ட் எ ரிப்போர்ட். நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்தோம். ஹீ வில் ப்ரிப்பேர் எ நியூ ஸ்வீட். அவர் ஒரு புது ஸ்வீட்டை தயாரிப்பார். இந்த மிடில் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்களேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வி ப்ரிப்பேர்ட் எ ரிப்போர்ட். நாங்கள் ஒரு ரிப்போர்ட் தயாரித்தோம். அது எப்போ வேணாலும் இருக்கலாம். நேற்று இருக்கலாம், இல்லை போன வாரம் இருக்கலாம், இல்லை போன மாதம் இருக்கலாம், இல்லை போன வருடம் இருக்கலாம். ஸோ இதுதான் கடந்த காலம். ஐ ஆஸ்க் எ கொஸ்டின். ஆஸ்க் அப்படிங்கிறது கேட்குறது, அதாவது கேள்வி கேட்குறது. கேட்குறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, லிசன், ஹியர். இதெல்லாம் காதில் கேட்குறது. இது கொஸ்டின் கேட்குறது, டவுட் கேட்குறது. அதுக்கு ஆஸ்க். ஐ ஆஸ்க் எ கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹீ ஆஸ்க் எ டவுட். அவர் ஒரு சந்தேகம் கேட்டார். வி வில் ஆஸ்க் மணி. நாங்கள் பணம் கேட்டோம். இதில் ஒன்று பாருங்களேன், ஐ ஆஸ்க் எ கொஸ்டின். இந்த ஐங்கிறது ஒருமையா பன்மையா? ஒருமை தான். அப்புறம் ஏன் எஸ் ஆட் ஆகலை? ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, அது மட்டும் எக்ஸம்ஷன். அந்த ரூல்லேருந்து எக்ஸம்ஷன் ஆகிருக்கு. இங்கிலீஷ் கிராமரியன்ஸ் செட் பண்ண ரூல். அது ப்ரொனவுன்சியேஷனுக்காக கூட இருக்கலாம். ஐ ஆஸ்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க செட் பண்ண ரூலை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஐக்கு மட்டும் எக்ஸம்ஷன். ஐ சிங் எ சாங். வி sang எ சாங். சிங்கோட பாஸ்டன்ஸ் sang. தே வில் சிங் மூவி சாங்ஸ். இனிமே பாடுவாங்க மூவி சாங்ஸ். தே வில் சிங் மூவி சாங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம், சென்டென்சஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சென்டென்சஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.